சிவபெருமான் நம்ம மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட பார்க்கலாமா? இந்த நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நிறைய நம்ம ஆசை வச்சு காத்துக்கிட்டு இருக்கப்போ எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம அந்த நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை நம்ம பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சிவபக்தர்களாகிய நமக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி நாம வந்துட்டு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம மனசுல நினைச்ச மாதிரி எவ்வளவு தூரத்துல வேணாலும் இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம சிவபெருமான அவரை வந்துட்டு பார்க்க வைக்கிறாரே, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த கூற்றுக்கு இணங்க எப்பேற்பட்ட ஒரு பாசம் நம்ம மேல வச்சிருந்த சிவபெருமான் நம்மளை அந்த அளவுக்கு வர வைப்பாரு. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் சிவன் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு பாசத்துக்கு. அதே சிவபக்தர்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு படபடப்பா இருக்கும், எப்படியாச்சும் அந்த கோயில் போயிட்டு சிவபெருமானை பார்க்கணும் சிவனை பார்க்கணும்ட்டு நம்மளோட ஆசைக்கு இணங்கின மாதிரியே சிவபெருமான் நம்மளை வர வைப்பாரு. அதுதான் சிவனோட ஒரு பாசத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.